أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. أولئك لهم نصيب ஆயத்து கேடுது இம்மா கசபு தானே ஆயத்து. இம்மா கசபு அல்லாஹு சரீஉல் ஹிசாப். மினன் நாஸ் மக்களிலிருந்தும் இவ்வாறு சிலர் இருக்கிறார்கள். மய்யகூலு இப்படி சொல்லக்கூடியவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு உலகிலே நீ கொடுப்பாயாக செல்வ வளங்களை. அவருடைய முழு நோக்கமும் துனியாவாகவே இருக்கும். துனியாவிலே எங்களுக்கு பெரிய செல்வத்தை கொடு, வாழ்க்கையை கொடு, வசதியை கொடு, வாய்ப்பை கொடு, வாழ்க்கை வசதிகளை பெருக்கு, துனியாவை ஆபாதாக்கு, இதேதான் அவங்க சிந்தனையாவே இருக்கும். ஆக்கிரத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இருக்காது. அவர்களுக்கு ஆக்கிரத்துல எவ்விதமான பங்குமே அறவே கிடையாதுன்னு தான். அப்ப துனியாவில் அவங்க கேட்ட துவா சில நேரங்கள்ல கபூல் செஞ்சு கொடுத்துருவேன். துனியா வச்சு சாவிடாண்டு துனியாவை ரொம்ப பேருக்கு கொடுத்துருவேன். அவன் கேட்டாலோ கொடுக்கணும்னு இல்லை, கேட்டதையும் கொடுப்பேன், கேட்காதையும் கொடுப்பேன், சில நேரம் கேட்டதை கொடுக்காம வச்சுக்குவேன். அது துனியாவை கொடுப்பேன். அவன் நசீப் என்னவோ அவ்வளவுதான் கொடுப்பேன் துனியாவை. ஆக்கிரத்துல எந்த நசீபும் உனக்கு இல்லை. ஏன் ஆக்கிரத்து இந்த கேட்கல இல்லை, கேட்கலங்கிறது மட்டும் குற்றம் இல்லை, ஆக்கிரத்தை அவன் விரும்பவே இல்லை. ஆக்கிரத்தின் பக்கமான ஆசை கொள்ளவே இல்லை. ஆசை கொண்டு கட்டாயம் வாயில கேட்டிருப்பான்ல, யாரெல்லாம் மறுமையுடைய அதாப விட்டங்களை பாதுகாத்துக்கோ, சொர்க்கத்தை கொடு, நிசாப லேசாக்கு, சக்கராத்தை லேசாக்கு, மஸ்கர லேசாக்கு, கேள்வி எனக்கு லேசாக்கு, ஏதாவது கேட்பான்ல. அப்ப ஆக்கிரத்தை பத்தி சிந்தனையே இல்லை அவனுக்கு. துனியாவோட வியாபாரத்தை பறக்கசி, அதுக்கு ஒரு பாத்தியா, வேலை கிடைக்கணும் அதுக்கு ஒரு முழுவது, பாஸ்போர்ட் வரணும் அதுக்கு ஒரு சலாத்துனாரியா. அப்ப அவன் துனியாவே சிந்தனை முழுசும் துனியாவில் தான் இருக்கும். நீ படிக்கணும் எதுக்காண்டி, துனியா சம்பாதிக்கிறது, ஓதணும் பெரிய சம்பாத்தியம் பண்றதுக்காண்டி. அப்ப வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வின் பக்கமோ ஆகிரத்தின் பக்கமோ அறவே திரும்பாமல் அவங்களுடைய முழு வாழ்க்கை துனியாவின் பக்கமே ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆகிரத்துல ஒண்ணும் இல்லைன்ட்டு அல்லாஹ் சாப்பிடுறாங்க. பெருமான ஸல்லல்லாஹு நல்ல துவா செய்றாங்க. வலா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. யா அல்லாஹ் இந்த துனியாவை ஆக்கி விடாதே, அக்பர ஹம்மினா எங்கள் கவலைகளில் மாபெரும் கவலையாக துனியாவை ஆக்கி விடாது. வலா மப்லக இல்மினா எங்கள் இல்முடைய உச்சகட்டமாக, எங்கள் இல்முடைய விளைவாக துனியாவை ஆக்கி விடாது. இல்மினால் நாங்கள் அடைந்து கொண்டது துனியா தான், வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஆக்கிறாரு ரப்பே. இவ்வளவு காலம் ஓதி படிச்சு அதை கொண்டு என்ன சம்பாரிச்சார் இவரு, துனியா சம்பாரிச்சார் போயிட்டாருங்க, அவ்வளவுதான். அப்ப எங்க இல்முடைய நோக்கமே இந்த துனியா என்று ஆக்கி விடாது. ஒரு வாயத்தை ரகுபத்தின வேற ரிவாயத்துல எங்களுடைய ஆசையின் உச்சகட்டமாக இந்த துனியாவை ஆக்கி விடாது. என்ன மாதிரி துவா கேட்டாங்க பத்தியா, நீ துவா கேட்கறியா? இந்த துவாவை ஒவ்வொரு மஜ்லிஸ்லயும் பெருமானா கேட்பாங்களாம். உலகை எங்கள் நோக்கமாக ஆக்கி விடாது. இப்ப நாம என்ன உலகையே எங்கள் நோக்கமாக ஆக்கு, நம்ம நோக்கமா உலகையே ஆக்கி எது படிச்சாலும் எது செஞ்சாலும் இதை கொண்டு துனியா கிடைக்குமா, காசு கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா, பயான் பேசினா பணம் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, ஒரு மாலையாவது கிடைக்குமா, ஒரு பழைய சால்வையாவது கிடைக்குமா, தொழுதால் என்ன கிடைக்கும், இப்படியா போய் சிந்தனை எல்லாம். ஆக்கிரத்தின் பக்கம் அறவே சிந்தனை. மின்கும் துனியா மின்கும் யுரீதுல் ஆகிரா. ஆக்கிரத்தின் பக்கம் நாடக்கூடியும் சிலர் இருப்பாங்க, துனியாவை நாடக்கூடியும் சில பேர் இருப்பாங்க. ஆனா சூஃபியாக்கள் ரெண்டையுமே நாடுறது இல்லை. அவங்க மூலாவதான் நாடுறாங்க. யுரீதுன வஜ்ஹ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டுமே நாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அவங்க துனியாவையும் நேசிக்கிறது இல்லை, ஆக்கிரத்தையும் நேசிக்கிறது இல்லை. துனியாதாரிகள் விட்டுட்டாங்க, ஆக்கிரத்து வாரர்களை விட்டாங்க. இறை காதலர்களா போயிட்டாங்க. என்ன பை? அவங்க என்ன தாலிபு துனியா முகன்னசும், துனியா தேடக்கூடியவன் முகன்னசான். இப்னு அரபி சர்கார் சொல்றாங்க. தாலிபுல் உக்குபா முஅன்னசும், ஆகிரத் தேடக்கூடியவன் முஅன்னசு. தாலிபுல் மௌலா முதக்கர், மௌலா தேடக்கூடியதான் ஆண் பிள்ளைன்றான். துனியா தேடக்கூடிய ஆம்பளைல பொம்மனும் இல்லை, முகன்னசான். ஆகிரத் தேடக்கூடிய முஅன்னசு, பொம்பளை தான் அலங்காரங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அது மாதிரி சொர்க்கம் அது இது உருளின்னு தங்க நகை தேனாடு பாலாறு எல்லாம் விரும்பக்கூடியவன் அதான் இருக்கும் முஅன்னஸ். ஆன்மீக பொட்டையன் அவன் பொன்னையன், இவன் பொட்டையன். ஆன்மீக ஆண்மகன்கள் யார், சிங்கங்கள் யார் ஆன்மீகத்திலே? தாலிபுல் மௌலா முதக்கர். भाई किसी को फिक्र दुनिया है, किसी को फिक्र उक़बा है. சில பேருக்கு फिक्र दुनिया, சில பேருக்கு फिक्र उक़बा ஆখিরাতের கவலை. मेरे दिल में किया है देख लो हाजिर मेरा दिल है. ஏதோ என்ன உள்ளமோ திறந்த உள்ளம் தான், பார்த்துக்கொள். ரெண்டுமே உள்ளத்துல கிடையாது, என்ன இருக்கு பாரு. அவ்வளோ வேற சிந்தனையே இல்லை. எனவே அந்த மாதிரி வரணும் கல்வி. அமல்கள் செய்வான், துனியாவை சம்பாதிப்பான், சாப்பிடுவான், சிந்தனையில துனியாவும் இருக்காது ஆக்கிரத்தும் இருக்காது. யுரீதுன வஜ்ஹ அல்லாஹ், அல்லாஹை மட்டுமே நோக்கமாக கொண்டிருப்பான். அவர்கள் தான் சாபிகூன் தான். ஏன்னா துனியாவும் ஃபானி, ஆக்கிரத்து பாக்கியானது. ஆனா அதுவும் ஃபானி தான். இந்த பாக்கி அல்லாஹ் மட்டும்தான். ஹரான் ஃபானி தானே பை. லாய் எஃப்னியான், சொர்க்கமும் நரகமும் அழிந்து போகாது, நிரந்தரமா இருக்கும் அல்லாஹ்வுடைய உதவியில. ஆனா ஹரான் பனாவாகக்கூடிய, ஒரு வினாடி பனாவாய் பக்காவாகக்கூடிய தானே. ரெண்டுமே என்ன, மக்லூக்கா ஹாலிகா. இப்போ துனியா தேடக்கூடிய தேடுறான், மக்லூக்கு தேடுறான். ஆகிரத் தேடக்கூடிய தேடுறான், மக்லூக்கு தேடுறான். சொர்க்கத்தை தேடக்கூடியவனும் மக்லூக்கு தேடுறான். அல்லாஹ் தேடக்கூடியவன் மக்லூக்கு தேடல, அவன் ஹாலிக்கு தேடுறான். அவன் சிந்தனையில மௌலாதான் குடியிருப்பான். மகளுக்கு எல்லாமே குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தர மற்ற எல்லாம் ஹலாக்காகத்தான் இருக்கின்றன. சொர்க்கம் நரகம் என்றைக்கும் இருக்கும், அழிஞ்சு போகாது. கியாமத்துல வந்துருச்சுன்னா மறுபடியும் அல்லாஹ் என்றைக்கும் அழிவில்லை. ஆனா ஒவ்வொரு வினாடியும் ஹாலிக்குத்தான். ஒரு ஹரான் பனா ஹரான் பக்கா, ஒரு வேளை அழிஞ்சு புதுசு புதுசு நல்லா உண்டாக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதுவும் ஹாலிக்கில சேர்ந்ததுதான், அதுவும் ஃபானி தான். ஏன் எஜமா மட்டும்தான் பாக்கி, பாக்கி அல்லாஹ் மட்டும்தான். அவன் தேடக்கூடியவர்கள் தான் சாபிகூன். உலகை தேடக்கூடியவர்கள் அஸ்ஹாபு ஷிமால், அஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால். மறுமையை தேடக்கூடியவர்கள் அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன். அவர் வலதுசாரிகள், இவங்க இடதுசாரிகள். இது ரெண்டும் எல்லாம் சாபிகூன். மொத்தம் 3 கூட்டமா கியாமத்தை பிரிஞ்சிருவாங்க. மின்கும் யுரீது துனியா ஒரு கூட்டம், மின்கும் யுரீது ஆகிரா ஒரு கூட்டம், யுரீதுன வஜ்ஹ அல்லாஹ் ஒரு கூட்டம். யா அல்லாஹ் யுரீதுன வஜ்ஹ அல்லாஹ் எங்களை ஆக்கிரல்லா, சாபிகூன் எங்களை ஆக்கிரல்லா. உன் பகுல கொண்டு நீ இழுத்துக்கே உன் பக்கம். நீ துனியாவுடைய அலங்காரங்களை காமிச்சு அங்க எங்க தள்ளிடாத, ஆகிரத்துடைய அலங்காரங்களை காமிச்சு அங்க எங்களை தள்ளிடாத. உன்னுடைய அலங்காரத்தை காட்டு எங்களுக்கு.
நீ பேரழகனாச்ச. இன்னல்லா ஜமால், அல்லாவோட ஜமால ஒரு முறை பார்த்து விட்டால் அதுக்கு பைத்தியமாயிரும் மனுஷன். அல்லா பைத்தியமாயிரும், திரும்ப வேற ஒண்ணு பார்க்க மாட்டான். உன்மேல் எனக்கு ஆசைதான், உன்னோடு இருக்க ஆசைதான், வேற ஒண்ணு பார்க்கவே விரும்ப மாட்டான் அந்த கண்ணுல. அவனுக்கு இன்னொன்னு தெரியாது அந்த கண்ணுல, மற்றதெல்லாம் காணாப்படும். நீங்க வேணா கொஞ்ச நேரம் போய் சூரியன் இப்படி முழிச்சு பாருங்க, நல்லா உச்ச வெயில சூரியனை நல்லா 2 கண்ணு திறந்து கொஞ்ச நேரம் பார்த்து இருந்துட்டு அப்புறமே பக்கத்துல வச்சு பாருங்க, பக்கம் 100 பார்த்தா தெரியாது, எல்லாமே இருட்டா இருக்கும். ரவுண்டா தெரியும், எல்லாம் சூரியன் மாதிரியே தெரியும். நூல்லா பார்த்தா சூரியன் மாதிரி தெரியும், ஜனலா பார்த்தா சவுத்தா பார்த்தா வீட்டை எல்லாமே சூரியன் ரவுண்டா தெரியும். இந்த சூரியனுடைய இத்தனும் 100 ஷம்ஸ் இதுவனுடைய கண்ணை ஆக்கிரமித்து கொண்ட பின்பு பார்க்கிற வசூலாம் சூரியனா தெரியுதுங்க போது நூறுல்லா, நூறு காலிக், நூறு மௌலா உன் கண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டால் பார்க்கறதெல்லாம் அவன் தான் தெரியும். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் காணுகின்றேன் பொய்தி, வேற எதுவும் தெரியாது. கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் மௌலா தர வேற எதுவும் தெரியாது. எனவே அவனுடைய 100 உன் கண்ணை ஆக்கிரமிச்சு எதுவுமே தெரியாது. மற்றெல்லாம் பல தெரியாது. ஒரு நிமிஷம் சூரியனை பார்த்துட்டு அடுத்தது பாருங்க, பகல் கால் தெரியுமா, இருட்டா தெரியாது, அப்படியே ஒன்னும் கருக்கும்னு தெரியும் கண்ணு. எங்க போதான் சூரியன் ரவுண்டா தெரியும் நேரத்துக்கு. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீ பார்த்தோன்னா அப்படி வாழ்நாளெல்லாம் அவன் அல்லாவே பார்க்கக்கூடியவர்கள் சிருஷ்டிகள் கண்ணுக்கு தெரியுது இல்லை, பார்க்கும் இடமெல்லாம் அவன் தான் தெரியும். கண்ணில் தெரியும் காட்சியிலெல்லாம் காணுகின்றேன் பொய்தி, அப்படி போயிடுறாங்க. எதுவுமே அவங்க சின்ன விட்டு மறந்து போயிரு. அவனா மட்டுமே காணும் பொருள் யாவிலுமே கருத்தன் தோற்றமே அதை காண்பதுந்த அருள் தயவே செய்யதை நூறி, அப்படி போயிடுறாங்க அவங்க. அது உண்மை. அது நீ அந்த பழக்கம் வரலைங்கிறதுக்காக என்ன செய்ய முடியும்? நீ இருக்க கண்ணை இறுக்கி மூடிட்டு சூரியனே வரலன்னு உட்காந்துருக்குற, சூரியனே கிடையாதுன்னு உட்காந்துருக்குற, பார்த்தாலே தெரியும். ஜமால ஷம்சன் என்னைக்கு பார்த்த? ஜமால ஷம்ஸ பார்த்துட்டு அப்புறம் மற்ற நீ பார்க்க விரும்பவே மாட்டேன். அதன் பேரழகை தரிசித்து விட்டால், நீ ஜமாலுல்லா தரிசித்து விட்டால் வேற ஜமால வேற அழகை பார்க்க வேண்டும் என்ற ஆசையே உனக்கு இருக்காது. அதே தேசத்துல உன்னை மயங்கி சுத்துவார், தன்னிலே மறந்து சுத்துவன். அதான் மஜூபா போயிட்டாங்க, அனல்ஹாக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அனல்ஹாக்கு தன்னை பார்க்கறாங்க, தன்னிலேயும் அந்த சூரியனா பிரகாசமா இருக்கு. எந்த சூரியனை எங்கும் பார்த்தாலும் அந்த சூரியன் இவங்களை பார்த்தா இவங்க தெரியல சூரியனுக்கு. அனல்ஹாக்கு நானாம்பா ஹாக்குன்ட்டாங்க உடனே. அதனால இன்னும் தன்னை பேர் அப்புங்கிறாரு. அத பைத்தியக்கார பேர் அவங்க அப்படியே சொன்னாங்க. நீ அந்த ஒரு நிமிஷம் பார்த்திருந்தா நீ அவங்களோட ஒத்தி போயிருப்ப பைத்தியம். நீ அனல்ஹாக்கு ஆரம்பிச்சிருப்ப. ஒவ்வொரு வஸ்துவும் அனல்ஹாக்கு தான் சொல்லிட்டு இருக்கு. மன்சூர் ஹிக்யா, மன்சூர் எஜமா என்ன சொன்னாங்க? கோஷ ஹகீகத் ஹை தோ சுன் லோ, ஹகீகத்துடைய காது உனக்கு இருந்தா கேட்டு. கோஷ்னா காதுக்கு சொல்றது. मंसूर ही क्या घोष हकीकत है तो सुन लो, हर जर्रा में इस वक्त अनलहक सदा है. உனக்கு மன்சூர் அனல்ஹக்னு சொன்னாங்கன்னு தூக்கல மாட்டானுங்க. ஹகீகத்திலே காது உனக்கு இருந்தா நல்லா காதை திறந்து கேளு. ஒவ்வொரு வஸ்துவும் அனல்ஹக் 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 அனல்ஹக். சூரியன், சந்திரன், செவுடு, வானம், பூமி, இந்த ஃபேன், இந்த லைட், இந்த கிதாபு, இந்த போன் எல்லாமே அனல்ஹக் தான் சொல்லிட்டு இருக்கு. அனல்ஹக் அனல்ஹக் மௌலா தர வேற இல்லவே இல்லை. அனல்ஹக் அனல்ஹக் ஒவ்வொரு வஸ்துவும் சொல்லிட்டு இருக்கு. அதே உனக்கு ஹகீகத்துடைய காது இல்ல, உன் செவிட்டு காதுக்கு எப்படிதான் கேட்கும்? ஹகீகத்துடைய கண்ணு உனக்கு இல்ல, இந்த குருட்டு கண்ணுக்கு அவன் தெரியாது. என்ன செய்ய? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யப்ஸுரூன பிஹா. இப்படிப்பட்ட கண்ணு வச்சிருக்கிற. வலாக்கின்
இன்னஹா லா தாமல் அபுசார் வலாக்கின் தாமல் குலூபுல்லதி சுதூர். அவனுடைய வெளிக்கண்ணு குருடு இல்ல, அவங்க இதயத்துக்குள் வைக்கப்பட்டிருக்க அந்தரங்க கண் இருக்கே அது குருட்டு பயிலும். கண்ணை திறந்து பாருங்கடா. அதத்துக்கு ஆயாத்துனா பனசீதா, என் அத்தாட்சிகள் இத்தனை கிறிஸ்டிகளையும் நான் வந்தேன், ஊர்ல வந்தேன், நீ பார்க்கல, அதுக்கு நான் என்ன கேள்வி? கதாலிக்கில் யௌமத்துன்சா மன்கான பிஹாதி ஆமா பௌவ பில்லா கருத்தி ஆமா. இங்க குருட்டு பயலா இருந்தா அங்கேயும் குருட்டு பயலா தான் இருக்கு. அனில போலா இங்க உன் பேரழகை எனக்கு காட்டு, உன் அழகுக்கு மேல் அழக அல்லாவோட அழகன் வேற இருக்கு அளவை, அந்த அழகத்தான் கேட்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா, இந்த அவளோட அழகை எனக்கு காட்டுறது. ஆக்கிரத்தி ஹசனா, ஆக்கிரத்தையும் அழகு காட்டு. ஏன் உன் அழகு காட்டிட்ட வேற ஒன்றை பார்க்க நாங்கள் வேற ஒன்று பக்கம் சிந்தனை போகவும் போகாது, வேற ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆசையும் இராது. உனக்காக துனியாவை திறந்துருவான் மனுஷன், அவன் அழகை பார்க்காததுனால தான் பிரச்சனை. ஆத்தினா துன்யா ஹசனா, ஹசனாவை எங்களுக்கு குடு. எது ஹசனாவை? அவனோட ஹசனதி, அவனோட அழகு என்ன இருக்கு? ரப்பனா ஆத்தினா பித்துனியா நஃபஅன், அங்க சொல்ல லாபத்தை கொடு. பித்துனியா நசீபன் ஃபில் ஆஹிரத்தி நசீபன் சொல்லாமல, பித்துனியா ஹசனா, ஹசன கொடு, அழகை எங்களுக்கு கொடு, ஆகிரத்தையும் அழகை எங்களுக்கு கொடு. அழகிலும் அழகு யாருங்க? அவன் தான் அழகு. உன் அழகை எங்களுக்கு காட்டு ரப்பே. உன் அழகை பார்த்துட்டா துனியாவை யாரும் வெறுத்துக்கடா, துனியா ஆபத்தானது. உலகம் ரொம்ப உலகத்தின் மீது மயல் கொண்டவர்லாம் உலகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படியா இப்படியா பயான்லாம் செய்ய தேவையில்லை. அவன் அழகா பார்த்துட்டா பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவான். துணியா கொடுத்தாலும் வாங்க மாட்டான். வேண்டாம் ஐயா வேண்டாம், எதுக்கு எடுத்தாலே முன்ன எனக்கு நீதான் எனக்கு வேண்டும். வேற பாருங்க, ஒரு பொம்பளை அழகா பார்த்தோம்னா மனுஷன் நினைக்கிறான் கோடீஸ்வரனா இருக்கிறான். அப்ப சொல்றான், அவ குடிசை வீட்டில் வாழக்கூடிய கீழ் ஜாதி பெண், நீ அவள் மீது மையல் கொண்டால் உனக்கு இன்னும் வீட்டிலே இடம் இல்லை, அவள் மீது காதல் கொண்டால் என்னோடு மோதல் தான் அப்படின்றான். ஓ அப்பவும் தேவையில்லை, ஆயும் தேவையில்லை, கிளம்பிடுறாங்க. அண்ணன் தம்பி யாரும் தேவையில்லை, போடா எனக்கு அவள் தான் வேண்டும். ஏன் அவள் அழகை கண்டு விட்டேன், கிளம்புறான் பின்னாடியே. உடனே அதே சொத்துல கிடைக்காது, போ போ போ, இப்ப அப்பனும் வேணாம் ஆயும் வேணான்ட்டானோ, சொத்து என்ன போ, சொத்தை நீயே வைத்து செத்து சாவு அப்படின்ட்டு போயிடுறான். கொலை செய்ய வேண்டாம், அவளோடு ஒரு நாள் வாழ்ந்தால் போதும், இன்னைக்கு கொலை செய்து உயிரையும் எடுத்து விடு, இந்த உயிரை விட அவள் தான் எனக்கு மேலானவள். என்ன விலை அழகே, என்ன விலை என்றாலும் தருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன்கிறான். அழகை கண்டு வியந்து போகிறேன். சாதாரண இந்த நாட்டம் முடிச்ச அவ பாவம் காலகட்டால தூங்கி பல்லு விளக்காம நின்று தலை சீவாம பல்லு விளக்காம போடுறது அடிச்சு மை போட்டு நிக்கிறா பாரு பஸ் ஸ்டாப்ல. அப்ப பாத்துருக்கான் போல தெரியுது, காலேஜுக்கு போறக்கா நிக்கும் போது. இவன் காலகட்டத்துல தூங்கி நின்று முகத்து கூட கழுவாம கண்ணில் பூலை ஊத்தி மூக்குல அதுவும் சளி ஊத்திட்டு ரெண்டு வாயில் ரெண்டுக்கும் கொடுவா ஊத்தி மூஞ்சி கழுவாம போட்டு அடிக்காம மை போடாம தலைவிரி போடாம தலைக்கு என்ன தலைவாம உடம்பு சரியில்லாம 4 நாள் படுத்து கிடந்து 100 லட்சம் மூந்தி விடுகிறாரு. அந்த மாதிரி நிலையில பார்த்துருந்தா சொல்லுவாரா, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் சொல்லுவானா. இந்த நாட்டம் பிடிச்ச அழகு இது. சரி, அவ செத்து 3 நாள் வச்சுக்கோங்க, அந்த மூக்கில் இருந்து அந்த கண்ணுல இருந்துதான் புழுகு வரும், பெருசு பெருசா வாயில இருந்துதான் புழுகு வரும். கிட்ட போனா மூக்க பொத்திட்டு தான் போகும். மண்டை வேலை பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க. இந்த நாட்டம், இந்த நாட்டம் முடிச்ச அழகு வந்தது நாட்டத்துல இருந்து, வந்த வழியும் நாட்ட வழி, செத்த பின்னாடி நாட்டம் புழுகு. எனவே இந்த அழகை பார்த்து இது என்ன விலை அழகேங்கிறானே, இதுக்காக வேண்டி என் உயிரை கூட தருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன் அப்படிங்கிறானே. தன் சொத்தை விட்டு விடுகிறான், தந்தை தாயை விட்டு விடுகிறான், முழு உலகத்தை இழந்து விட்டு அவள் பின்னாடி போறேங்கிறானே. எனக்கு நீ கிடைச்சா போதுங்கிறானே.
இந்த பயலுக ஜமாலுல்லாவை பார்த்தா இன்னல்லாஹ் ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால். இந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அழகிகளின் அழகை உருவாக்கியவன் எஜமா, அவன் இருப்பான். எனவே கோடானு கோடி ஆண்களின் அழகை உண்டாக்கியவன் அவன், பூக்களை உண்டாக்கியவன் அவன், வண்ண புறாவை உண்டாக்கியவன் அவன், கிளியை உண்டாக்கியவன் அவன், பஞ்சவர்ண குருவியை உண்டாக்கியவன் அவன். இந்த நீல வானம், அல்லாஹ் அக்பர். வானம் ஒவ்வொரு நாளும் ஒரு டிசைன், ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு பெயிண்டிங், மாடர்ன் ஆர்ட். ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்தா நேற்று பார்த்த மாதிரி இல்ல, டிசைன் டிசைன் அடுக்கடுக்காக சில நேரங்கள்ல, ஏறி வச்ச மாதிரி இருக்கு, சில நேரங்கள்ல பூக்கள் வரைஞ்ச மாதிரி இருக்கு, சிதறிய நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை தூவி இந்த வானமண்டலத்தை அழகுபடுத்தினோம். அழகின் ரசிகன் அவன் தான். அப்ப அழக முதல்ல ரசிக்கிற ரசிகன் யாருங்க? அவன் தான். இது இடி, மின்னல், மழை, நீலவானம், ஆழ்கடல், ஆழ்கடல் அதிசய மீன்கள், கலரான மீன்கள், அந்த மீன்கள் உடலிலே வரையப்பட்ட டிசைன்கள், அல்லாஹ் 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 அல்லாஹ். அங்கங்கே பாறைகள், அடுக்கு பாறைகள், பவள பாறைகள், விதவிதமான கலரான மலைகள், பச்சை மலை, சிகப்பு மலை, கருப்பு மலை, வெள்ளை மலை. மினல் ஜிபாலு ஜுததுன் பியதுன் சுமுருன். என்ன சொல்ல முடிகிறீங்க? மலைகளை, கலரான மலைகளை படைத்து வைத்திருக்கிறேன். கடலின் அலைகள் ஓயாது, கடலின் சங்கநாதம் என்கிற அலைகள், ஓசையோடு ஆர்ப்பரித்து வரும் அலைகள் மீண்டும் கரையிலே மோதி திரும்பி செல்கிற அந்த அற்புத காட்சிகள், நிலா, திரை, இந்த பசுமையான செடிகள், கொடிகள், கோடிக்கணக்கான வண்ணம் தீட்டப்பட்ட இந்த செடி கொடிகள், வெட்டப்பட்ட இலைகள், சரியான முறையில் கரெக்டாக ஒன்றோடு ஒன்று டிசைன் செய்யப்பட்ட இலைகள், இந்த கொடிகள், இந்த பூக்கள், இந்த கனிகள், இந்த பழங்கள், அந்த மாதுளை, அதனுடன் அடுக்கி வைக்கப்பட்ட அற்புத சுளைகள். என்னென்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! ஒவ்வொரு அழகுக்கும் உயிரே உள்ளாம இருக்கு. இதையெல்லாம் படைத்த இவன் என்ன பேரழகனாக இருப்பான். அவன் மீது மையல் கொண்ட காதலர்கள் இதெல்லாம் எதையுமே திரும்பி பார்க்கறது. அறுப்ப ஒரு பொம்பளை மேல கொண்ட காதலுக்கா நீ அம்மா அத்தா விட்டுற? அந்த பொம்பளை தான் அம்மா அத்தா விட்டுட்டு வந்துடுறா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்க அம்மாவும் கிடையாது, எங்க அத்தாவும் கிடையாது, எனக்கு எதிரிகளா போயிட்டாங்க, எனக்கு கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். நேற்று வரைக்கும் உனக்கு மடியில படுக்க வச்சு மருந்து ஊட்டி பால் ஊட்டி வளர்த்தவர்கள் சொல்ல, இன்னைக்கு இவரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும், தாய் தந்தையிடமிருந்து பாதுகாப்புகள் வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன் தஞ்சம், இளம் ஜோடிகள் தஞ்சம். அம்மா வயிறு வயிறா அடிச்சுக்கிறா, பெத்த வயிறு எரியுதிரிங்கிறா, உலகத்தை இவரை விட்டு பாதுகாப்பு கொடுங்கிறான். அதனால இறைவனை அறிந்த ஆரிஃபின்கள் யாரெல்லாம் துன்யா விட்டு எங்களை பாதுகாத்து வாங்குறாங்க. யாரெல்லாம் துன்யா என்னை தீண்டி விட போகிறது, இதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள். மாசிவல்லா என் கல்வை தொட்டு விட போகிறது, அதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். மாசிவல்லா விட்டு என்னை பாதுகாத்துக்க அல்லாஹ். போலீஸ் என்ன சொல்றான்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க அம்மா அத்தா விட்டு எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறான். நேற்று வரைக்கும் எனக்கு கொஞ்சியவர்கள் ஏன் இந்த அழகா பாத்துட்டான் அவ. அப்போ அந்த அழகை பார்த்தவர்கள் நேற்று வரைக்கும் துனியாவில் படுத்து புரண்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். இதுவா இந்த மாசிவல்லா விட்டு பாதுகாத்துக்க என்னைய, அதை விட்டு வந்து பாதுகாப்பு தருகிறேன், பார்த்துக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அந்த இன்பத்துல மூழ்கிட்டான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகிலே உன் பேரழகை எனக்கு காட்டு, ஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাতে உன் அழகை காட்டு என்று துவா கேட்கணும் அல்லாஹ்ட்ட. அங்க மின்ஹும் யகூலு, இன்னும் அந்த மக்கள்ல என் காதலர்கள் சிலர் இருப்பார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் என்று அவர்கள் இறைவனிடத்தில் கெஞ்சக்கூடியவராக இருப்பார்கள். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து நசீப் அவர்களுக்கு கிடைக்கும். அவங்க நசீபு, இவங்க நசீபு, எல்லாருக்கும் ஒவ்வொரு நசீபு.
அல்லாஹ் சரீஉல் ஹிசாப். அல்லாஹ் தஆலா விரைந்து கேள்வி கேட்பவனாக இருக்கிறான்.